ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஈசாக் அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைத்தான். அவன் ஐஸ்வர்யமாகி வர வர விருத்தி அடைந்து மக பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினால் பெலிஸ்தியர்கள் அவன் மேற் பொறாமை கொண்டார்கள். 3 வருஷத்திலேயே 3 காரியங்கள் இருக்கிறது. 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு அவன் பலனை பெற்றான். அடுத்தது அவன் பெரியவனாகி வர வர விருத்தி அடைந்த உடனே பெலிஸ்தியர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். மற்றவர்கள் பொறாமையை கொண்டார்கள் என்றாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அர்த்தம். பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள் என்ன? கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் ஆபிரகாமை அந்த இடத்தை விட்டு போ என்றார். ஆனால் ஈசாக்கை அந்த இடத்தை விட்டு போக வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது முறைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆயினாலே அந்த 22 அதுக்கு அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்றால் இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், பெருக்கத்தை உண்டாக்கினார். பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன், விரிவடைய செய்கிற தேவன். இந்த பிளைன் கம்பெனி பேரெல்லாம் வந்து கோ ஏர்வேஸ், ஏர் இண்டியா, இப்படி ஜெட்டு, அது அப்புறமாக இண்டிகோ, அப்படி ஒரு பிளைன் இருந்தது. விஸ்தாரா என்றால் அப்போதுதான் யோசித்தேன். விஸ்தாரா என்றால் இந்தியிலே உள்ள விஸ்தாரா என்பது பெருக்கத்தை ஆண்டவர் விஸ்தாரம் பண்ணுகிறார், பெருக்கத்தை உண்டாக்குகிறார், விருத்தி அடைய செய்கிறார். அதுல பேர் தான் ரெகோபோத். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் மீது அவருக்கு இருந்த அந்த பிரியம், ஈசாக்கின் மீது அவர் மீது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகன் அல்லவா. அதனாலே ஈசாக்கை அவர் வலுவாதபடிக்கு காத்து கொண்டார். அதே போலதான் ஈசாக்கையோடு கூட ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஈசாக்கு வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை. அந்த ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தது காத்து அவனை காத்தருளினார். அவன் விழாதபடிக்கு கீழே விழாதபடிக்கு அவனை காத்தருளினார், அவனை நடத்தினார். அதே தேவன் உங்களையும் நடத்துவார். எங்கள் காலடி வழி விடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையாய் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையாய் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆதியாகமம் 22:12 மறந்து விட வேண்டாம். 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.